கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி திருகோணமலை பொது வைத்தியசாலையில ஒரு குழந்தை பிறந்த உடனேயே உயிரிழந்திருக்குது. ஆனா இது ஒரு சாதாரண உயிரிழப்பு இல்ல. இதற்கு பின்னணியில 2 மருத்துவ அதிகாரிகள், அதாவது சிறப்பு மருத்துவர் OVGL வீரசேன, சிரேஷ்ட மருத்துவர் SANT சியம்பலப்பட்டிய, இவர்கள் இருவரும் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதே போல ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் கொடுத்து வந்த ஒரு தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாம இலங்கை முழுவதும் ஒரு புதிய நடைமுறை அறிமுகமாக இருக்குது. ஆக இவையெல்லாம் என்ன பற்றித்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அதே போல போலீஸ் மா அதிபர் பிரிஜந்த வீரசூரிய, இவர்கள் இருவருக்கும் எதிராக அண்மை காலமாக பல அச்சுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டு வந்தது. இப்ப நடைபெறுகிற இந்த வழக்கு விசாரணைகள், ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய செயற்பாடுகள், அதே போல இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த தேரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சும் இந்த 2 அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் எல்லாமே பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு பிறகு இது பற்றி ஒரு விசாரணை முன்னெடுக்கும் போது இதற்கு பின்னணியில ஒரு தேரர் தான் சிக்கியிருக்கிறார். அதாவது ராஜாங்கன சப்தரத்தின தேரர் என்று சொல்லப்படுகிற இவர் தான் இந்த அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் பிறப்பிச்சிருக்கிறார். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இலங்கையினுடைய கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் இவர் கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே தொடர்ச்சியாக இப்படி பல வழக்கு விசாரணைகள், பல சர்ச்சைகளுக்குள்ள இந்த தேரர்கள் சிக்கினாலும் மஹிந்த ராஜபக்சவனுடைய தரப்பு இன்னும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்குது. சொல்ல போனா அண்மையில கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேரர், அதாவது 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தேரருக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு உதயன் கம்பம்பில ஒரு பகிரங்கமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுல ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் தேரர்களை பழிவாங்குறதுக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் இதற்கு பின்னணியில எந்த உண்மையும் இல்லை என்று சொல்லி ஒரு மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்தை இந்த உதயன் கம்பம்பில வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே அந்த வழக்கு விசாரணைகள் இப்ப ஆரம்பமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கதான் திருகோணமலை பொது வைத்தியசாலையில ஒரு மிகப்பெரிய மருத்துவ அலட்சியம் பதிவாகி இருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி, அதாவது இந்த அரச வைத்திய அதிகாரிகள் எல்லாருமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதி. இந்த சமயத்தில் சரியா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை காலை 8:45 மணிக்கு அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இதன்படி அதுக்கான சகல வேலைப்பாடுகளும் நடைபெறும் போது அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருந்திருக்கக்கூடிய குழந்தை மீகோனியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த குழந்தையினுடைய முதலாவது மலத்தை இந்த தாயினுடைய கருவறைக்குள்ளேயே கழிச்சிருக்குது. இதால குழந்தைக்கு ஆபத்து இருக்குது, உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் என்று சொல்லி போட்டு இதற்கு பொறுப்பாக இருந்த உயர் வைத்தியர்களுக்கு அழைப்பெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த குழந்தை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த வைத்தியரால இந்த பிரசவ நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய உயர் வைத்தியர்களுக்கு அழைப்பெடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, 6 தடவைகளுக்கு மேல இந்த அழைப்பு விடுக்கப்பட்டும் அந்த வைத்தியர்கள்ட்ட இருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கப்பெறல. முதலாவது நபர் திருகோணமலை பொது மருத்துவமனையினுடைய அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைவர் சிறப்பு மருத்துவர் OVGL வீரசேன, அதே போல சிரேஷ்ட மருத்துவர் SANT சியம்பலப்பட்டிய, இவர்கள் இருவருக்கும் தான் இந்த அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்குது. இவர்கள் இந்த அழைப்புகளுக்கு பதிலும் சொல்லல, அதே நேரம் பிரசவ அறைக்குள்ளையும் வரையல. இதால கொஞ்ச நேரத்திலே அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்குது. இதற்கு பிறகு இந்த விடயம் தெரிய வந்து விசாரணைகளை முன்னெடுக்கும் போது இந்த பிரசவ ஏற்பாடுகள் செய்யப்பட்ட அதே நேரம், அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு இந்த 2 வைத்திய அதிகாரிகளுமே இன்னும் ஒரு தனியார் மருத்துவமனையில கடமையில் இருந்திருக்கிறார்கள். இந்த விடயம் அங்கிருந்து கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய வாக்கு மூலங்கள், அதே நேரம் ஆதாரங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இருந்தாலும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, தாங்கள் தனியார் மருத்துவமனையில் இருந்தது தெரியக்கூடாது, பிடிபடக்கூடாது என்று சொல்லி போட்டு உடனடியாக அரச வைத்தியசாலைகள் இருக்கக்கூடிய ஏடுகளையும் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் அரசாங்க வைத்தியசாலைகளில் தான் பணியில் இருந்து நாங்கள் என்று காண்பிக்கிறதுக்காக பொய்யான தரவுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விடயமும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது. இப்படி இவர்கள் இருவர் மேலேயுமே குற்றம் உறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு இவர்கள் இருவருமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இருவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடைகள் விதிக்கப்பட்டு மேலதிகமான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்குது. இந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய வசிப்பிடங்களை மாற்றுவதென்றா கூட அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் எக்காரணம் கொண்டும் இந்த தடயங்களை அழிக்கிறது அல்லது மாற்று செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இப்படித்தான் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில டினோ
நோயா என்று சொல்லப்படுகிற ஒரு சிறுமி உயிரிழந்திருந்தவர். உணவு ஒவ்வாமை காரணமாக போயிருக்கக்கூடிய சிறுமிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மருந்தினுடைய அளவு மிக அதிகமாக கொடுத்து அந்த சிறுமி கொஞ்ச நேரத்திலேயே 7 நிமிடங்களிலேயே உயிர் பிறந்திருந்தவர். இந்த விடயம் எல்லாமே அவருடைய தாய்க்கு முன்னுக்கு நடைபெற்றது. அந்த தாய் அதே போல அங்க இருக்கக்கூடிய பல மருத்துவர்கள் சாட்சியம் அளிச்சும் இன்னும் எந்த விடயங்களுமே நடைபெறல. அந்த மருத்துவர் இன்னமும் அதே வைத்தியசாலையில் தான் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தியிருக்குது. அதே போலதான் இப்ப இந்த திருகோணமலை சம்பவம் பதிவாக இருக்குது. என்ன நடக்க போகுது, மேலதிகமாக இவர்களுக்கு எப்படியான தண்டனைகள் வழங்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கதான் இலங்கை முழுவதும் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிஜிட்டல் காப்புறுதி அட்டை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. நாங்கள் இவ்வளவு காலமும் பயன்படுத்தினது போல கைகளில் அந்த அட்டையை பயன்படுத்த தேவையில்லை. எங்களுடைய தொலைபேசி வாயிலாக நாங்கள் இந்த தகவல்களை தெரிவிக்கலாம். இருந்தாலும் இந்த விடயம் வெளியில வந்தா கூட அந்த காப்புறுதியை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்றது, அதாவது எங்களுடைய காப்புறுதிகளை நாங்கள் போலீசாருக்கு காண்பிக்கணும் இல்லை வேறு இடங்களில் பயன்படுத்தணும் என்று சொன்னா அதை எப்படி நாங்கள் இந்த இணையம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளியிடப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா முதலாவது விடயம் குறுஞ்செய்தி வாயிலாக, அதாவது 1338 1338 இந்த இலக்கத்துக்கு எங்களுடைய வாகன இலக்கத்தை சேர்த்து நாங்கள் அனுப்பும் போது, அதாவது எந்த விதமான இடைவெளியும் விடாம அந்த இலக்கத்தை நாங்கள் அனுப்பும் போது இந்த வாகனத்துக்கு காப்புறுதி இருக்கா, அது இப்பயும் பயன்பாட்டில் தான் இருக்குதான்னு சொல்லி உடனடியாகவே எங்களுக்கு ஒரு மறு குறுஞ்செய்தி வரும். அதே நேரம் இந்த ஸ்ரீ இலக்க வாகனங்கள், அதாவது பழைய வாகனங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்ரீ இலக்கத்துக்கான வாகனங்களை நாங்கள் பதிவு செய்யும் போது அதை SRI இப்படியான ஸ்ரீ என்று பதிவு செய்து அனுப்புமாறு வாகன மோட்டார் திணைக்களத்தால கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாம இரண்டாவது விடயம் தொலைபேசி அழைப்பு. இதே குறுஞ்செய்தி எண், அதாவது 1338 இதே இலக்கத்துக்கு நாங்கள் தொலைபேசி அழைப்படுத்து அதில் எங்களுடைய காப்புறுதி நிறுவனத்தை தெரிவு செய்து அதற்கு பிறகு எங்களுடைய வாகன இலக்கத்தை சொல்லும் போது இதற்கு இப்பையும் காப்புறுதி பயன்பாட்டில் தான் இருக்குதான்னு சொல்லி உடனடியாகவே எங்களுக்கு மறுபதில் வழங்கப்படுமா. இருந்தாலும் இந்த குறுஞ்செய்திக்கோ அதே போல தொலைபேசி அழைப்புக்கோ எந்த விதமான கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மூன்றாவது விடயம் ஸ்டார் 1338 ஹேஷ்டேக் இந்த இலக்கத்தை பதிவு செய்து அதற்கு பிறகு எங்களுடைய வாகன இலக்கத்தை பதிவு செய்யும் போது அதற்கான காப்புறுதி இருக்குதா இல்லையான்னு சொல்லி உடனடியாகவே பதில்கள் கிடைக்கப்பெறுமா. இப்படி இந்த 3 வழிகள் மூலம் நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அதே நேரம் போலீசினுடைய பயன்பாட்டுக்காக இந்த வாகன இலக்கத்தகட அவர்களுடைய கைகளில் இருக்கிற தொலைபேசி மூலமாக ஸ்கேன் பண்ணினா அதற்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி இப்படியான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த விடயங்கள் என்ன உறுதிப்படுத்தப்படவில்லை. இதில் இருக்கிற மேலதிகமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னா மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து தான் இந்த இலத்திரனியல் அட்டை பயன்பாட்டுக்கு வருது. இதால யாரெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் இந்த காப்புறுதி அட்டையை புதுப்பிச்சிருப்பார்கள், அதாவது நாங்கள் இவ்வளவு காலம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பழைய காப்புறுதி அட்டையை வச்சிருப்பார்களோ அவர்கள் அது முடியும் மட்டும் பயன்படுத்த முடியும் என்றும் அதற்கு பிறகு இந்த மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து தான் இது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதால அதற்கு பிறகு இப்ப எல்லா காப்புறுதி நிறுவனங்களையும் நாங்கள் இந்த இலத்திரனியல் அட்டைகளை மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இந்த மருத்துவ அசண்டையினங்கள் அசம்பாவிதங்கள் என்றது இலங்கையில பல பேரை காவு கொண்டிருக்குது. பல கர்ப்பிணி பெண்கள், பிறந்த குழந்தைகள் என்று சொல்லி பலருக்கு இந்த மருத்துவ அதிகாரிகளுடைய அசண்டை இனங்களால உயிர் பலி போயிருக்குது. இருந்தாலும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல. அதே நேரம் இதோட சம்பந்தப்பட்டவர்கள் மிக சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இது தொடர்பில் எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொன்னா என்னென்ன விடயங்களை செயற்படுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.